ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 அண்ட் BL ட்ராமா. கைஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஜாம்பிஸ் அட்டாக் ஃபைனல் பார்ட். கைஸ், இன்னையோட ஜாம்பிஸ் அட்டாக் முடிய போகுது. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரில, ஆனால் இதுக்கப்புறம் இதை எனக்கு கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுது. ஏன்னா இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுது. இன்னையோட ஃபைனல் பார்ட். மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ OT7 அண்ட் BL வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாருமே அந்த ஜாம்பிஸை அழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது பூபி இருக்கான் இல்லையா, அவன் அழ ஆரம்பிக்கிறான். சுயூதை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணுறானா. பூபி எதுக்கு அழுற அப்படின்னு கேட்குறான். சுயு, நான் உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் பயந்துட்டேன், உன்னை இழந்துருவேன், நான் அவ்வளோ பயந்தேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ லவ் யூ அப்படின்றானா. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க, நீங்களுமா அப்படின்னு. அப்போது ஊபி இருக்கான் இல்லையா, எனக்கு அவன் கூட தனியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்றானா. நம்ம இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சாம்பிஸெல்லாம் அழிக்கணும் இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம நெட்டு இருப்பான் இல்லையா, அவன் சூயோ கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம சூயோக்கும் போலீஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா, அதனால் கொடுத்துருப்பான். ஸோ இந்த டைம் நம்ம சூயோக்கு வாக்கி டாக்கி மூலமாக கான்டாக்ட் பண்ணுறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அது சூயோ கிட்ட எது இருக்குது அப்படின்னு. சூயோவுமே இப்போ பேச ஆரம்பிக்கிறான். அது நெட்டுக்கிட்ட தானே, எங்கள் ஜே மூஞ்செல்லாம் அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. இப்போ நெட்டு வந்துட்டு, ஏம்மா நீ எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்க, என் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது வந்து சார், நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு எனக்கு இல்லை, எனக்குமே இந்த மக்களை காப்பாற்றணுன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, ஆர்வம். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், யார் யார் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா, அன்னைக்கு நம்ம லேபுக்குள்ளே இருந்த பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றான். நம்ம நெட்டை நினச்சா யாருக்குனாலும் கால் பண்ணியிருக்க முடியும், பட் இவங்க நம்பர்லாம் அவ்வளோவா தெரியாது இல்லையா. இப்போ தான் நம்ம நெட்டு இருக்கான்ல, அவன் வந்து அம்மா அவன் பக்கத்தில் ஜே இருக்கானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், என் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜே காருவோம், என்னடா நம்மளை கேட்குறானே அப்படின்னு. இங்கே பாரு, உன் அண்ணன் சுகா உன்னை நினச்சி எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. அடுத்த செகண்டே ஜே மூஞ்சி வாடி போயிருந்தா. அந்த இப்போ எல்லாருமே அங்கே தானே இருக்கீங்க, சேஃபாக தானே இருக்கீங்க, அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றாங்களா. இருங்க நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி கிட்ட தான் ஃபோன் இருக்கும் இல்லையா, அவன் ஃபோனில் எடுத்து வீடியோ கால் பண்ணுறாங்க. நெட்டு பார்க்குறான். அங்கேயே இருங்க, உங்களோட வண்டியிலலாம் அது தீர்ந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, நாங்கள் அதுக்காக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த டைம் ஆரமோட கேங் அங்கே ஒரு அதான் அங்கே யார் யார் இருந்திருப்பா, ஆரம், வின், ஜே வெயிலான்னு இவங்க எல்லாம் வராங்களா. ஆமாம் காய்ஸ், எங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஆனால் எங்ககிட்ட தான் பெட்ரோல் இல்லையே, எங்ககிட்ட பிரைட் இதை ஆல்ரெடி சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்கன்ற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பேர்லாம் அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது ஜேகே இருக்கோம் இல்லையா, சின்ன பார்த்து அடுத்த செகண்டு அண்ணா அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணுறான். ஜின்னில், டேய் நில்லுடா, நானே செம்ம டயர்டில் இருக்கேன். ஜின்ஹாயும், எதுக்கு என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணேன், டேய் நான் எவ்வளோ ஆசையாக உன்னை ஹக் பண்ண வந்தேன், இல்லைடா புரிஞ்சுக்கோ அப்படின்றான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஆரம் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றானா. ஆக்சுவலி இவங்க வரத்துக்கு முன்னாடி நைட் டைமு நம்ம ஆரம் வந்து பாசமலையை பொழிகிறன்ற பேரில் ஜின்னுக்கும் நம்ம ஆரம்புக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிருக்குமா, அதனால தான் நம்ம ஜின்னு இப்படி இருக்கான், ரொம்ப டயர்டா. ஆரம் தான் சொல்கிறான், ரொம்ப நாளாக அந்த ரூம்குள்ளேயே கிடந்தான்ல, அதான் அப்படி இருக்கான். அண்ணா அப்போ சூரியவன் தானே இருந்தான், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இருக்கா இல்லையா. ஆனால் சூரிய விட ஜின்னு ரொம்ப ஒரு நாள் முன்னாடியே இருந்தான்ல, அதனால தான். ஊபியில் ஒரு மாதிரி தினுசாக பார்த்துட்டு இருக்கானா. அப்போ ஆரம் திரும்பி, ஊபி உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ ஸ்கூல் தானே போயிட்டு இருந்த, அப்படின்னு இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆரம் வரட்டானா. அட சண்டை போட தான் இங்கே எல்லாம் வந்தீங்களா, வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதான் நம்ம ஆரம் பெட்ரோல் வேறு எடுத்துகிட்டு இருப்பான் இல்லையா, ஒவ்வொரு ட்ரக்லேயுமே ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த கேங்கே அப்படியே கிளம்புது மாசா. அந்த இப்போ அப்படியே இந்த சைடு நம்ம நெட்டு, சுகா, அப்புறம் பிரைட்டு, இவங்க 3 பேரும் கிளம்புறாங்களா. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டுட்டு இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாம்பிஸையுமே அழிச்சிடுறாங்க. நெட்டு இருக்கான் இல்லையா, இவன் அவங்க கவர்மெண்ட் கிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஏன்னா அவங்க இது வரைக்கும் எந்த முடிவுமே எடுக்க கிடையாது, ஃபுல்லாக இவங்க தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. வெளியே சொல்லியிருப்பாங்களான்னு கூட இவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸும் அவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க இல்லையா, இதனால் நெட்டுக்கு டவுட் ஆகுது. ஆமாம், எதனால் இப்படி எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க, இதே மற்ற பிளேஸாக இருந்தால் ஜாம்பிஸ் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு
மெயின் அஃபிஷியல்லாம் சொல்லி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகியிருக்குமே, ஆனால் ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் என்ன எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பு போயிருக்கான். இப்போ நான் ரைட் இருக்கேன் இல்லையா, நெட்டோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நெட், நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்த ஜாம்பீஸையும் கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்று இருந்தாலுமே இன்னும் மற்றவங்களே பாதிச்சிரும்ல அப்படின்றானா. அது எங்களுக்குமே புரியுது, நம்மளோட வேலை இனிமேல் இதுதான். ரைட், உனக்கு புரியுதா இல்லையா? இந்நேரம் இந்த நியூஸ்லாம் அஃபிஷியலாக வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கும். ஆனால் இதை பற்றி ஒன்றுமே கண்ணுக்காத மாதிரி மேலிடத்துல இருக்காங்கடா. நம்ம தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றான். அப்போ தான் பிரைட் சொல்கிறான், டேய் நம்ம நம்ம சீனியர்ஸை நான் கான்டாக்ட் பண்ண நினச்சேன்டா. அவங்கெல்லாம் பாதுகாப்பாக எங்கே இல்லை, எப்பயோ ஹெலிகாப்டர் எடுத்து பறந்து போயிட்டாங்கடா அப்படின்றானா. பிரைட், நம்ம நெட்டுக்கா அவ்வளோ கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நம்ம வந்து ஜாம்பிஸ் நிறைய ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே இங்கேருந்து போயிட்டாங்க. இந்நேரம் நம்மளோட இந்த தீவில் குண்டு போடுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க அப்படின்றானா. நெட்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ இப்போ நெட்டும் பிரைட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரசிடெண்ட் இருப்பாங்க இல்லையா அந்த தீவுக்குன்னு, அவருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் தான் அங்கே இல்லவே இல்லையே. இப்போ அட்டன் பண்ணுறாரா, சிக்னலை ட்ராக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த தீவில் இருந்தால் வருதா. ஆமாம், இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த தீவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பேர் நெட்டு. இங்கே இருக்க பாதி ஜாம்பிஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்றானா. ஜாம்பிஸ் அழிச்சிட்டிங்களா? முடியாத காரியமாச்சே. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தீவவே அழிக்க போகிறோம் அப்படின்றாங்க. நெட்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் பாதி தான் அழிச்சிட்டோம். இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அழிக்கிறதான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இங்கே எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே வரலைன்னா கூட பரவாயில்ல, இங்கேருந்து அங்கே யாரையும் விட போகிறதும் இல்லை, அங்கேருந்து யாரும் வரவும் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு எந்த ஒரு தப்பானதும் பண்ணிடாதீங்க. ஃபுல் ஜாம்பீஸையும் அழிச்சதுக்கப்புறம் உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிடுறாங்களா. இந்த தீவோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருக்குமே புரியுது. ஏன்னா அவருமே சின்ன வயசுல இருந்து அவ்வளோதான் வளர்ந்துருப்பார்ல. அதனால் கொஞ்சம் மனசெருங்கி, என்னால் என் தீவை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் அங்கே இருக்கவங்களாவது காப்பாற்றுறாங்களே, அனதர் கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அவங்கள, ஆனால் இது எப்படி இங்கெல்லாம் பரவிடுச்சுன்னா அவ்வளோதான், உலகமே இதாயிரும், உலகம் ஃபுல்லாக இதாயிரும், நம்ம அதை அழிக்கிறது தான் ஒரே பிளான் அப்படின்றாங்களா. இங்கே பாருங்கள், எனக்காக பொறுத்துக்கோங்க, அங்கே இருக்கவங்கலாம் ரொம்பவே டேலண்டானவங்க, அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்றாங்களா. இது என்ன கேமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்களா. இல்லை, நம்ம அவங்கள நம்பலைன்னா நம்மளே அதை செக் பண்ணுவோம் அப்படின்றாங்களா. ஏதாவது சொல்கிறீங்க, எப்படி செக் பண்ணுறது? இந்த இடத்துல டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துருக்கு, அதெல்லாம் எதுக்கு இருக்குது, அது மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் டீமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த எல்லா ஜாம்பிஸையும் அழிச்சு முடிச்சிட்டாங்களா. இதுக்கப்புறம் நம்ம பிரைட் இருக்கான்ல, அவன் தான் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணுறான். இங்கே இருக்க ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் நம்ம அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பரவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம இதை இப்போதைக்கு மேலிடத்துல தெரிவிக்க வேணாம் அப்படின்றானா. எதுக்கு அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க. ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டு அழிச்சிருவோமா, இவங்க அசால்ட்டாக வந்து வாழ்வாங்களாம். அப்போ இவ்வளோ நாளாக இங்கே கஷ்டப்பட்ட நம்மளாம் என்ன லூசரா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நெட்டும் ஆமாம்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தோம், ஒரு ஹெல்ப் கூட நமக்கு பண்ண கிடையாது. அவங்களாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்றதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு இங்கே வந்து ஆளுவாங்க. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க நம்ம பிரசிடெண்ட் ஆக்கணும். இப்படி பாதியிலே விட்டு போகிறதுக்கு கிடையாது. அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இவங்கெல்லாம் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறான். எல்லோரும் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே இருக்க மிச்ச மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு இன்டர்வியூ எடுக்கலாம். நமக்கு அடுத்த பிரசிடெண்ட்டாக இவன் வேணுமா வேணாமான்னு. அவங்க எல்லாருமே வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படியும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த வீடியோவை நம்மளே பப்ளிஷ் பண்ணுவோம். ஏன்னா அவன் எப்படியும் நம்ம இங்கே ஜாம்பஸ்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி வரதான் போகிறான். அப்படி வந்து நமக்கு ஒன்றுத்தையும் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளே இங்கே எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், பிரசிடென்ட் பிளேஸ்க்கு வேற ஒருத்தரை வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிளானை ஓகே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம நெட் இருக்கா இல்லையா, ஆனால் ஒன்று, நம்ம திருப்பி அவரை இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் முடிவு எடுக்கணும். ஏன்னா அங்கேயே இருந்தானா ஏதாவது பிளான் போட்டு இன்னும் ஜாம்பிஸ் இருக்குது அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நேற்று தான் சொல்கிறான், நம்ம அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சாம்பிஸ்லாம் அழிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் இங்கே வருவார்ல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவனுமே ஓகே கிளியர் ஆகிடுச்சு, நம்ம நம்மளோட தீவிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பி வரான். ஸோ இவங்களோட பிளான் என்ன தெரியுமா, இப்போ அவன் அங்கேயே இருந்தானா இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பிளான் வேணாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் இப்போ இங்கே வரானா வரும்போது சொல்லிட்டு தானே வந்திருப்பான், எங்கள் தீவில் ஜாம்பிஸ்லாம் இல்லை, அதனால் நாங்கள் வரேன்னு. ஸோ அங்கே எல்லாம் நார்மல் ஆக்கிரும்ல, அதுக்காக தான் இந்த பிளானு. அவனும் நான் நினச்ச மாதிரியே அந்த பிரசிடெண்ட்டோ ஜாம்பிஸ்லாம் இல்லை, நான் திருப்பி என்னோட தீவுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே அதான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வரவேற்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் இவன் வந்து அந்த ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அது வெடிச்சு போகுது. ஸோ இப்போ அப்படியே இந்த நியூஸும் பரவுது, இந்த பிரசிடெண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் மெம்பர்ஸ்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆரம் கண்டும் பிடிச்சிருப்பான். இந்த ஆரம் லேப் வச்சுருந்துருப்பான் இல்லையா, அது ஆக்சுவலி அந்த லேபுக்கு அடியில் நிறையவே கோல்டு டைமண்ட் இதெல்லாம் இருக்கும். முன்னாடி காலத்தில் எல்லாம் பதிச்சு வச்சுருப்பாங்க. அதை எடுக்கணும், அதுக்காக தான் இந்த லேபை இடிச்சிட்டு இவனுங்க வந்து அங்கே எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பானுங்க. அதுக்காக தான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம லேபுக்குள்ளே 3 பேர் வந்திருப்பானுங்க இல்லையா, அதான் ஒருத்தன் கூட பல்லு சுட்டு வச்சுருப்பானே, அவன் வந்ததுக்கு காரணமும் இதுதான். அந்த 3 பேரும் இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அதை எடுத்துக்கலான்னு. அதே மாதிரி நம்ம பசங்க இதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஜாம்பி வைரஸ் பரவறதுக்கு காரணம் ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸோ இல்லை ஆரமும் கிடையாது. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த பிரசிடெண்ட் தான், பிரசிடெண்ட்டோட ஆளுங்க தான். இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பானுங்க. எப்படின்னா மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க இல்லையா அந்த நைட்டு ட்ரக்கில். அப்போது நம்ம ஆரம் வந்து இது எல்லாத்தையுமே நெட்டுக்கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா ஆரமுக்கு தெரியும் இல்லையா, அப்போவே நிறைய டவுட்லாம் இருந்திருக்கும். இதை இன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக தான் நெட்டுக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நிறைய பேர் எங்களை வந்து அடிக்கடி நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க, இந்த லேபை விட்டு போக சொல்லி, நாங்கள் போகலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் தான் நெட்டும் அது என்ன காரணம், எதுக்காக, யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே இவ்வளோ நாளாக இருந்தாங்க இல்லையா, இவங்க ஜாம்பிஸை மட்டும் அழிக்க கிடையாது, இந்த டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. இப்போ அந்த பிரசிடெண்ட் இறந்துட்டார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்காக வெளியே இருந்த ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க. அவரோட இறந்ததுக்கு வரணும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம நெட் இருக்கான்ல, அவனும் பிரைட்டும் சேர்ந்து இவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடியோ, அந்த கேஸு அந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இந்த பிரசிடெண்ட் பண்ண வேலை எல்லாம் தெரிஞ்சிருச்சா. ஸோ இதுக்கப்புறம் இவன் இவ்வளோ கெட்டவனாக இருக்கான், இவன் செத்ததும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரிய வருது. இதுக்கப்புறம் இந்த மக்களும் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம தீவுக்கு புதுசாக ஒரு பிரசிடெண்ட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அதில் மும்முரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ இதுக்கான அந்த எலெக்ஷனும் போயிட்டுருக்கு. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, ஒருத்தரவங்க ஆளு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. வணக்கம் போல் நம்ம பிரபாய், பாயோ, ஹோபி இவங்க 3 பேரும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அந்த ஹூபி, சூயு, ஜே இவங்க 3 பேர் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அதான் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுறானுங்க. இங்கே நம்ம சுகாவுமே டீச்சராக வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நெட்டு பிரைட்டு இவங்க 2 பேத்துக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வெளியே போய் படிக்கணுன்ற ஆர்வம்லாம் போயிடுச்சு. இவங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்கல்ல, ஸோ இவங்களெல்லாம் விட்டு போகக்கூடாது, இவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கூடயே சேர்ந்து நீங்களும் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம வேளாண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த தீவை விட்டு போக மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா. ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் தென் இங்கே என்ன எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒன்றா பார்ட்டி வைக்கலாம், ஏன்னா நார்மலாகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வைக்கிறதுக்காக எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லா மெம்பர்ஸும் அப்படியே கிளம்பி அந்த பார்ட்டிக்கு வராங்க. இப்போ அந்த பார்ட்டி எதுக்காகனா, நம்ம நெட்டும் பிரைட்டும் ப்ரமோஷன் கிடச்சிச்சு இல்லையா, அதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக சேர்ந்தெல்லாம் ஒன்றா அந்த ஜாம்பிஸ் அடிச்சுட்டு ஒன்றா இருப்பாங்க இல்லையா, அதை மிஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நெட்டு பிரைட்டுக்காக சேர்ந்து இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்காகவும். ஸோ இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே பீச்சில் தான் அந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம ஊபி இருக்கான் இல்லையா, அவன் சூயுவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, சூயு இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண விரும்பலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சூயு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ அந்த ஜாம்பிகிட்ட கடி வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா, உன்னை விட்டு போகக்கூடாது, உன் கூட இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் உபி நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எனக்கு தெரியும் நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூயு பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஊபியில் சூயு அங்கே பாரேன் அப்படின்றானா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான், டக்குன்னு கண்ணத்துலேயே கிஸ் அடிக்கிறானா. ஸோ 2 பேரும் அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இதை நம்ம ஆரம் பார்த்துட்டு, இவனுங்களை பார்த்தியா டே ஊபி அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அதுக்குள்ளே ஜின்னு இல்லை, அப்படியே ஆரம் பிடிச்சி இழுத்துட்டு, ஆரம் உன் தம்பி வளர்ந்துட்டான், ஸ்கூல்லே முடிக்க போகிறான், இன்னொன்று அவனை என்ன சின்ன பையனாக நினச்சிட்டு இருக்க, நிறுத்து
நீ தான் உன் தம்பியை கண்டுக்க மாட்ட, அதுக்காக நான் என் தம்பியை கண்டுக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சின்னக்கே புரியுது, நம்ம தம்பி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக ஓடி வந்து எனக்கு ஹக் பண்ண வந்தான், ஆனால் நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு அவனை இப்படி பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அங்கே நம்ம விஏ சீட் அடிச்சிட்டு இருக்கானா, அங்கே பாரு உன் தம்பி அங்கே ஒருத்தனை விட்டுட்டு இருக்கான் அப்படின்றானா. இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போக பார்க்குறானா. அப்போ ஜின்னோட கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு இப்போ தானே சொன்னேன் என் தம்பி பெரிய பையனை, என் தம்பி 12th தான், ஆனால் அவனை பெரிய பையன்றான், உன் தம்பி காலேஜ் படிக்கிறான், அவன் உனக்கு சின்ன பையனா அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஆரம், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் என் தம்பிக்கிட்ட ஒழுங்கான ஒரு அண்ணனா இது வரைக்கும் நடந்துக்கிட்டதே கிடையாது, அவனை நிறைய டைம் திட்டியிருக்கேன், ஆனால் ஒரு டைம் கூட அவன்கிட்ட நான் பாசமாக பேசினது கிடையாது அப்படின்றானா. அப்போ ஆரம் சொல்கிறான், ஜென்ன பாசமாக பேசினா மட்டும்தான் அதில் லவ் அண்ட் கேரிங் இருக்குன்னு கிடையாது. இங்கே பாரு உன் தம்பி இவ்வளோ தான் தனியாக நின்று போராடி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் உன் தம்பி எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றான். அப்படியா, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு சாமிகிட்ட கடி வாங்கினதுக்கப்புறம் உன் தம்பி எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா அப்படின்றானா. அவ்வளோதான் ஜின்னுக்கு அழுக வருது. அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். அப்போ ஜேகேவும் பார்க்குறானா ஜின்னை. அன்னைக்கு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து, ஏ ஆரம் என் அண்ணனை எதுக்கு அழுவ வைக்கிற அப்படின்னு கேட்குறானா. நான் உன் அண்ணனை அழுவ வைக்கிறேனா, நான் ஒன்றும் அழுவ வைக்கல அப்படின்றானா. இங்கே பாருங்க என் அண்ணனை மட்டும் ஏதாவது பண்ணுங்க, என் ஃப்யூச்சர் மாமான்னு பார்க்குறேன், இல்லை அவங்கள அவ்வளோதான் அப்படின்றானா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம தம்பி இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஜேகேவா ஹக் பண்ணிக்கிறான். அண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை ஜேகே, மிஸ் யூ அப்படின்றானா. அண்ணா என்ன திடீர்னு, இவ்வளோ நாளாக என் கூட தானே இருந்தேன், இல்லை இல்லாத நாளுக்காக உன்னை நான் இது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டது கிடையாது அப்படின்றானா. அண்ணா யார் சொன்னா நீ என்னை பார்த்துக்கிட்டது கிடையாதுன்னு, நீ என்னை வளர்த்துருக்க, அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கேன். இங்கே பாருண்ணா நீ இதுக்காக தான் அழுதுட்ருக்கியா, நான் கூட ஆரம் தான் உன்னை அழ வச்சிட்டாருன்னு நினச்சா அவரை அடிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்றானா. ஆரம் பார்க்குறான், உனக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு. அது வந்து ஸோ ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறானா. இதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்பப்பா எங்கள் அண்ணன் தம்பி பாசம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கப்பல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா என் ஃபேமிலியே ஒன்றா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்களா. இதை எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு, அதுவும் பிரபா இல்லை, ஏய் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா, உளுந்துராத இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்துறான். அண்ணா அங்கே பாரு எவ்வளோ அழகாக ஒரு அண்ணன் தம்பி பாசம் ஓடிட்டுருக்கு, நீ என்னைக்காரு என்ன பாசமா அப்படின்னும்போது அப்படியே டக்குன்னு ஓடி வந்து தூக்குறான் அவங்கள. அண்ணா என்ன பண்ணுற, கீழே விடு அப்படின்னு கத்துறீங்களா, நீ தானே சொன்ன அவனை மாதிரி இருப்பியா அப்படின்னு. அவங்க ஜஸ்ட்டு ஹக்கு தான் பண்ணுவாங்க, நான் என் தங்கச்சியை தூக்கி சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானா. அண்ணா எனக்கு தலை வலிக்குது விடுடா அப்படின்னு கத்துறீங்களா. அப்போ டக்குன்னு கீழே வந்து, ஐயோ இவன் சுற்றுக்கு எனக்கு தலையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஹாபி வந்து, டேய் நகருடா அவளை ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு திரும்பி, எனக்கு வாமிட்லாம் வரல நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹோபி கிஸ் பண்ணுறீங்களா. எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இவளுக்கு கொழுவை பற்றியா அப்படின்னு. யாரோ இவங்க பண்ணுறதெல்லாம் ஒளிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜேஜே இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு அந்த சைடு பார்க்குறான். அப்போ நோட் பண்ணிடுறான் யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்னு. அவனை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக அவன் கன்னை எய்ம் பண்ணிட்டா, அதுவும் நெட்டை பார்த்து கன்னை எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான் அஞ்சே புரிஞ்சுக்கிட்டான், நம்ம நெட்டை தான் இவன் கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கேங் லீடர்ஸில் இருக்க நம்ம நெட்டை பிடிக்காது, ஏன்னா பிரசிடென்ட் செத்ததுக்கு காரணம் நம்ம நெட்டு தான் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிக்காக வந்திருப்பான். ஸோ நம்ம ஜே பார்த்துட்றான், அப்படியே ஓடி போயிட்டு நெட்டு கீழே கூனி அப்படின்றான். அவ்வளோதான் புல்லட் பாஞ்சிருது, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேஜேவோட ஷோல்டர் கிட்ட வந்து படுதா. எல்லாத்துக்கும் அவ்வளோ பதட்டம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்போ நெட்டு தான் ஒரு மாதிரி கலங்கி போயிட்டு, ஜே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. அப்போ டக்குன்னு சுபா வந்து பிடிக்கிறான். இவனை துரத்திக்கிட்டே நம்ம நெட்டு வேகமாக ஓடுறான். அவ்வளோதான் பிடிச்சிடுறான். யார்டா நீ அப்படின்னு கேட்குறானா. நான் யாரா, என் அப்பாவை கொன்னல்ல, இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்றான். பார்க்குறான், நீ பிரசிடெண்ட்டோட பையனா அப்படின்றானா. ஆமாம் நான் பிரசிடெண்ட்டோட பையன்தான், ஆனால் நான் இந்த ஊர் கிடையாது, எனக்கு தெரியும் நீங்கள் பண்ண எல்லா வேலையும், என் அப்பாவை கொன்னது நீங்கள் தானும் எனக்கு தெரியும் அப்படின்றானா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் ஹை இன்ஜின் கூட படிக்கிற பையன் அப்படின்றான். என்னது இந்த ஊர் கிடையாதுன்னு சொன்னேன். ஆமாம் நான் இந்த ஊர் கிடையாதான், இங்கே இருக்கதான் நான் சொல்ல கிடையாது அப்படின்றானா. நம்ம வின்னும் பிரைட்டும் சீக்கிரமாக ஜேஜே இருக்காங்க இல்லையா, அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் பீச்சில் நம்ம ஜேஜே சாகிறதுக்காக போவான், அது அவனாக முடிவு பண்ணி போவான். இப்போது அதே மாதிரி
ப்ரெசென்ட்லேயும் நம்ம ஜேஜேக்கு இப்படி ஆயிடுச்சா? எல்லாரும் ஒரு மாரி ஹாப்பியாக இருந்த ஃபேஸ்லாம் அப்படியே சேட் ஆகிருது. என்ன இவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, அவ்வளோதான் இவங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஜேஜேங்க அப்படியே லைட்டாக மயங்குறான். இப்படி அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது இப்போ நம்ம ஜேஜேவை ஷூட் பண்ணியிருக்கான், தப்பு இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கான், நெட்டை அப்படியே கூப்பிட்டு போய் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறான். அப்போ பிரைட் தான் வரான். என்ன அவன் அப்பா நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா? அவன் பண்ண வேலைலாம் தெரிஞ்சுன்னா நீயும் அவனை ஒரு மாதிரி பார்ப்ப அப்படின்றான். என்ன எங்கள் அப்பா அந்த லேபு கிட்ட இருக்க அந்த கோல்டு இதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சாரு, அது தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் தப்பு தானே, அவர் ஆரம் கிட்ட நிறைய டைம் கேட்டுருக்காரு. ஆனால் அந்த ஆரம் அவன் விடவே இல்லை. அந்த லேபை கொடுத்துருந்தா இங்கே பாதி மக்கள் இறந்துக்கவே மாட்டாங்க அப்படின்றானா. என்ன சொல்ல வர? ஆமாம் நீங்கள் அந்த லேபை கொடுக்காதவன் தான் அந்த லேபுக்குள்ளே நாங்கள் ஜாம்பி வைரஸையே அட்டாச் பண்ணோம் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உனக்கு தெரியாதா, அன்னைக்கு இந்த ஜேகே பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவங்ககிட்ட ஏதோ பிளான் சொல்லிட்டு இருந்தான் லேபுக்கு போகலான்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் போனாங்க இல்லையா, அந்த நாளில் நானும் போனேன். எனக்கு இந்த ஹையன்ஜின் பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஹையன்ஜினுக்கு ஃபிலிக்ஸை பிடிச்சிருக்கே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவனுங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே ரொமான்ஸ் பண்ணானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஆக்சுவலாக நான் ஹை என்ஜினை போட்டு தள்ளுறதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு வைரஸை, நான் க்ரியேட் பண்ண வைரஸை அங்கே அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் இந்த 2ம் சேர்ந்து பண்ண ரொமான்ஸில் அது அப்படியே ஏதோ பக்கத்தில் எலி வச்சுருந்தானுங்களே, அந்த எலியோட ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் ஓடும்போது நம்ம இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டேன். திரும்பி பார்த்தா அந்த ஃபிலிக்ஸ் பையன் அந்த இதில் உளுந்து கிடந்திருந்தான். எனக்கா சிரிப்பு தாங்க முடியல. முஞ்செல்லாம் அடிபட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டாங்க இருந்து அப்படின்றானா. அப்போ உன் அப்பா மட்டும் இல்லை, இந்த வேலையை நீயும் சேர்த்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஆமாம் நானும் தான் பார்த்தேன். எனக்கு மட்டும் என் ஹைஜின் கிடைக்கலல்ல, அப்போ ஃபிலிக்ஸ் கிட்ட சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் கிடையாது. அந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருந்துட்டு போன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு இல்லைன்னா அது யாருக்கும் இல்லை. அப்புறம் நான் அந்த இடத்துல வந்ததுக்கு ரீசன் தோ ஹைஜினை போட்டதால தான். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கானா. அப்போ தான் சொல்கிறான், எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா இந்த லேபை மட்டும்தான் எடுக்கணுன்ட்டு இருந்தார். ஆனால் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவ்வளோதான் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நம்ம நெட்டை அடிக்கிறதுக்காக வேகமாக போகிறான். அப்போ பிரைட் தான் தடுத்து நிறுத்துறான். நில்லு, நம்ம அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். என்ன பிரைட்டை இன்னும் சரியான தண்டனைன்ட்டு இருக்க? நம்ம இந்த நாய் இவ்வளோ பண்ணியும் விட்டு வச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கவேன், நம்ம போலீஸாக இருக்கிறதுக்கு ஒரு யூஸும் இல்லை. எப்படி இது கோர்ட்டுக்கு போவோம், அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க தான். எப்படி நல்லா என் சொகுசாக அந்த ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போவான்டா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த நாய் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு போவோம். எவ்வளோ மக்கள் அந்த செகண்டே செத்து போனாங்க. அப்போ இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருந்துருப்பான்ல இது எல்லாத்தையும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் புரியுதா நான் ரசித்தேங்கிறதெல்லாம்? ஆமாம், ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தரையும் கடிச்சு கடிச்சு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக கொண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஹையுன்ஜின் என்னால் பார்க்க முடியல, அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டானா. இவன் ஒருத்தன் ஹையுன்ஜின்ட்டு இரு, உனக்கு ஹையுன்ஜின் தானே வேணும், கூட்டிகிட்டு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம பசங்க இருக்க இடத்துக்கு தான் போகிறான், அது காலேஜுக்கு தான் போகிறான். ஹையுன்ஜினாக கூப்பிட்றான். ஆமாம் உங்கள் கிளாஸ் இன்னைக்கு ஒருத்தர் வராமல் இருந்திருப்பாங்களே அப்படின்ட்டானா. ஆமாம் இந்த ஜே பையன் ரொம்ப நாளாக கிளாஸ்க்கு வரவே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. மற்ற பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அதான் வி, ஜிமின், ரீன், பாயு, ஜேகே, அப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்துடுறீங்க நம்ம நெட்டு வந்ததை பார்த்துட்டு. அவன் வந்து ஹைஜினை தான் கூப்பிட்றான். இங்கே பாரு ஹைஜின், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்களா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஃபெலிக்ஸுக்கு ஆர்வம் தாங்கலை, அப்படின்னு நம்ம ஆள்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னு. இந்த ஒட்டுமொத்த ஜாம்பிஸ் பரவனதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்றானா. எது? ஆமாம் அதான் நாங்கள் சொன்னோம்ல, நானும் ஃபெலிக்ஸும் உனக்கு தெரியாமல் நான் ஒன்றும் நீ தான் இதை யூஸ் பண்ணேன்னு சொல்ல கிடையாது, ஒன்றால் ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு நீ தான் சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றானா. ஏன்னா அவனுக்கு நார்மலாக கொடுத்துட்டா அது அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகாது. இதே நம்ம ஹைஜின் ஃபெலிக்ஸ் முன்னாடி இருந்தானா அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம நெட்டு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கான். ஸோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்கிறாங்களா. அவனுக்கு எவ்வளோ தைரியம். ஃபெலிக்ஸ் ஒரு மாதிரி பாம்பம் பார்க்குறான். ஆனால் அவன் ஏன் ஹைஜினை லவ் பண்ணான். அவன் என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்றான். எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சின்ன வயசுலேருந்தே அவன் கூட என் கூட தான் இருந்தான். ஏன்னா அவங்க அப்பா அவன் கூட சரியாக பழகிறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான்.
அதுக்கு ரீசன் உங்க அப்பா பிரசிடென்ட்ன்னு நீங்க சொல்லுது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறமேட்டு அவன் பழகுனதுக்கு ரீசன் ஹை என்ஜின் தான்னு எனக்கு தெரியல. அப்போ ஹை என்ஜின்காக தான் என்கிட்ட பழகுனானா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹை என்ஜின் ஃபெலிக்ஸை ஹக் பண்ணி, "ஃபெலிக்ஸ் இங்க பாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். அவன் அப்படி பண்ணதுக்கு காரணம் நான் தாங்க, எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஆனா அப்படின்றானா. அப்போ நெட்ட சொல்கிறான், போதும் போதும் அவளோட இந்த சேட்னஸ்லாம், இங்கே சேடாக இருக்க மாதிரி ஒன்றும் நடக்கு கிடையாது அந்த செத்து போன மக்களை தவிர. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹைன்ஜின் கேட்குறான். இங்கே பாரு ஹைன்ஜின், நீயும் ஃபுல்லிக்ஸும் என் கூட வரணும் அப்படின்றாங்களா. எங்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் வாங்க அப்படின்றான். மற்ற பஸ்லாம் நாங்களும் வரோன்றாங்களா. ஒழுங்கா இல்லை கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் எனக்கு தான் எங்களுக்கு லீவ் விட்டாங்களே அப்படின்றான். எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எங்கள் சாரும் வரலை அப்படின்றானா. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆமாம்ல ஜேஜே அங்கே அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாமே கிளம்புறாங்க. ஹைன்ஜினும் ஃபெலிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க. அவனை அடிச்சிருக்கானுங்க இல்லையா. அவன் பார்க்குறான். ஃபெலிக்ஸ் சொல்கிறான், டேய் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்டா. ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றானா. ஃபெலிக்ஸ்க்கு அழுக வருது. அப்படியே ஹைன்ஜினை ஹக் பண்ணிட்டு அழுகுறானா. ஹைன்ஜின் சொல்கிறான், நீ இவ்வளோ கேவலமான பர்சனா. ஆமாம் நீ என்னை பார்க்க கூட இல்லைல்ல, நான் உன்கிட்ட நிறைய டைம் பேச வந்திருக்கேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லைடா. உனக்கு என்னை பார்த்தா அப்படி தான் தெரியும், என்கிட்ட என்ன குறை அப்படின்னு கேட்குறானா. தோ இப்போ நீங்கள் வந்து நிற்கிறியே அதுதான் என் ஃபெலிக்ஸ் ஒன்றை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேணும்னே ஃபெலிக்ஸை கிஸ் பண்ணுறானா. அவனுக்கு அவ்வளோ காண்டாது. நெட்டு இருக்கானே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த ஹையன்ஜின் கிட்ட வந்து, ஹையன்ஜின் இங்கெல்லாம் நீ நிற்கணும் அவசியம் இல்லை, போ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த நபர் இருக்கான்ல, ஹே போலீஸு, நீ வேணும்னு தானே என்ன இப்படி பண்ணுற, என்னை வெறுப்பேற்றணும்னு எனக்கு தெரியும். தோ நீ கூட தான் ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்க, அவன் உன்னை கண்டுக்க மாட்டானே, இப்போ என் நிலமையும் உன் நிலமையும் ஒன்று தான் அப்படின்றானா. இவனுக்கு கடுப்பாது. என்னடா நீ என்னையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்க, அளவுக்கு நான் கிடையாதுப்பா அப்படின்றானா. சரிதான், நீ தான் எங்கள் சாரை லவ் பண்ணிகிட்ருக்கியே, அப்புறம் எப்படி என் அளவுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்றானா. உனக்கு கடுப்பாது. வந்து கோவத்துக்கு அடிக்கலான்ட்டு வரானா. பிரைட் தான் பிடிச்சிருக்கிறான். டே நீ ஹைன்ஜினை இங்கே கூப்பிட்டு வந்ததே தப்பு, இவனை முன்னாடி வெறுப்பேற்றுனதே தப்பு, இதில் அவனை வேறு ஏன்டா போய் அடிக்க போயிட்டுருக்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, எனக்கு அவர் மேலே இருக்க கடுப்புக்கு அவனுக்கு எப்படியாவது பழி வாங்கணும்டா அப்படின்றானா. டே விடுடா, நம்ம இதுக்கு அவனோட ஆளே கிடையாது, நம்ம நினச்சா கொன்று கூட போட்டுடலாம், ஏன்னா இவன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது பிரசிடெண்ட்டோட பையன் இருக்கான்னு. இவன் பிரசிடெண்ட்டோட பையனாக இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலியாக பேசிகிட்டு இருக்கானுங்களாம். அவனுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. பிரைட்டுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சின்ன பையனாக இருக்கான், சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட பாசத்துக்காக எப்படியும் ஏங்கியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஹையன்ஜினையும் பார்த்துருப்பான். ஹையன்ஜினோட லவ்வும் கிடைக்கல, அதனால தான் இப்படி ஆயிட்டானாட்ருக்குடா அப்படின்றானா. ஹே போது நிறுத்து, இவனை விட மோசமான நிலமையில எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கோங்கிறது பேச்சு கிடையாதுடா. நம்ம எவ்வளோ மோசமான நிலமையில இருந்தாலும் நல்லது கெட்டதுன்னு ஒரு பாதை இருக்குது. நம்ம நல்லது கிட்ட போனோன்னா நம்ம லைஃப் கஷ்டமாக இருக்கும், ஆனால் எண்டிங்கில் ஹாப்பியாக இருக்கும். இதோ கெட்டது பக்கம் போனோன்னா நம்ம லைஃப் மோசமாகவும் தான் இருக்கும், எண்டிங்கில் பேடாகவும் தான் இருக்கும். அப்பம் புத்தி தானே பிள்ளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சரி காண்டாது, உள்ளந்துட்டு எதுவும் பண்ணவும் முடியல. அவ்வளோதான், இவனுக்கு சாகிற வரைக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாயும் பிரபா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜேஹோப் கிட்டே சொல்கிறாங்க, ஜேஹோப் நாங்கள் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்னடா, நானும் பாயும் சேர்ந்து எங்கள் ஆளுங்க கூட டேட் போகலான் இருக்கோம், நீ தான் இங்கே பார்த்துக்கணும் அப்படின்றானுங்களா. என்னடா சொல்கிற, நான் ஒரு ஆள் மட்டுமா, இல்லைடா புதுசாக இங்கே ஒரு ஆள் ஜாயின் பண்ண வராங்க அப்படின்றாங்க. யாருடா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படின்னா ஜேஹோப் இருக்கனால உங்களுக்கும் இந்த இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதனால் நீங்களும் படித்து முடிச்சுட்டு இங்கே தான் வந்திருக்கீங்க. ஸ்விம்மிங்கும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா, ஸோ ஹோபி கூட நீங்களும் சேர்ந்து ரெஸ்க்யூ டீம்லாம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸில் இருக்காங்க. இங்கே நம்ம வெயிலான் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேத்துக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது. அதுக்காக எல்லாருமே வந்து ஒன்றா நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரைட் நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. அப்போது வின்னு பக்கத்தில் வந்து, என்ன பிரைட்டு உனக்கு அது மாதிரி மேரேஜ் ஆகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சரிவா பண்ணிக்கலாம் அப்படின்றானா. எதை அப்படின்னு கேட்குறான். மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன் அப்படின்றானா. அவ்வளோதான், இங்கே நம்ம பிரைட்டுக்கு சந்தோஷம் தாங்கலை. அட் சேம் டைமில் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனும் ஜிமினா கிட்ட ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சார் அப்படின்றானா. நான் இவ்வளோ நாளாக நீ ஸ்டூடெண்ட்டுங்கிறனால உங்ககிட்ட என்னோடய லவ்வை சொல்லாமல் இருந்தேன், ஏன்னா நீ படிக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் மறைக்க முடியல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றானா. அவ்வளோதான், நம்ம ஜிமினோ ஒரு சொல்லுவாங்க தானே காத்துட்டு வந்திருப்பான். ஸோ ஜிமினாவும் சுகாவை ஹக் பண்ணிவிட்டு, இங்கேயா ஐ லவ் யூ அப்படின்றான்.
இங்கே அப்படியே நம்ம நெட் அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான் சுகாவை தாங்க நடக்கிறதெல்லாம். அப்போ ஜேஜே நெட்டு முன்னாடி வந்துட்டு, என்னங்க சார் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். என் மனசில் உங்களுக்கான இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, என்ன சைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானா. என்ன, இல்லை இல்லை, என்ன உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். நம்ம நெட் இருக்கான் இல்லையா, சிரிச்சுட்டே ஜேஜேவை ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி நம்ம நெட்டுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் எப்போனா, நம்ம நெட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜேஜே கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்திருப்பான் இல்லையா, அப்போ தான். அதுக்கப்புறம் நம்ம ஜேஜேவை பார்க்க டெய்லி ஹாஸ்பிட்டல் போவான். ஸோ ஜேஜே மேலே அவனுக்கு லவ்வே வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாருமே வேளாணோட இந்த மேரேஜில் ஒன்றாகுறாங்களா. நம்ம தேங்க இருக்கான் இல்லையா, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஜேகே கொஞ்சம் கூட கண்டுக்கலையாமா. அதனால நீங்கள் வழக்கம் போல் ஹோபி பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் எப்போதும் போல் நம்ம சூயோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படி எல்லாத்தையும் ரசிச்சிட்டு இருக்கான். ஹையும் ஜின்னும் ஃபிலிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டேஜில் போயிட்டு வேளாண்காக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நாம்ஜின் 2 பேரும் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்மளோட அந்த லைஃப்பில் எவ்வளோ நடந்துருச்சு, ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து ஒத்துமையாக இருந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்பவே பிடிச்சிருக்கு நாம்ஜுனா அப்படின்றானா. எனக்கும் தான் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம ஜாம்பிஸ் அட்டாக் சீரீஸ் முடியுது. ஃபைனல் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.